அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பெரியார் பேத்தி அபிதா. இன்னைக்கான கண்டென்ட் சுயமரியாதை திருமணம். சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு யாரு ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தோம், தந்தை பெரியார் அவர்கள் தான். தந்தை பெரியார் அவர்கள் தான் 1928ஆம் வருடம் மஞ்சுளா மற்றும் சண்முகம் என்ற தம்பதிகளுக்கு ஜாதி மறுப்பு திருமணமாக சுயமரியாதை திருமணம் முதல்ல பண்ணி வைக்கிறாரு. இத அங்க இருக்க மக்கள் ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம மஞ்சுளா அப்படிங்கிறவங்க ஒரு விடோ, அதனால எல்லாம் சண்டை பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க. அப்போ பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மனுஷ ஜாதியில பிறந்தா ஆணுக்கும் பொண்ணுக்கும் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன், இல்ல மனுஷனுக்கும் மாடுக்குமா கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு அதை அவர் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல, தன்னோட விஷயத்துல குறிக்கோளா இருந்தாரு. இத 1967ல தமிழ்நாடுல சட்டமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் பாஸ் பண்றாங்க. அந்த பில்ல அக்செப்ட் பண்ணி 1968ல அக்செப்ட் பண்ணி நல்லா எப்போ அது 1928ல இருந்தே நம்ம ஃபாலோ பண்றோம். அதுக்கான சட்டப்பூர்வமான அங்கீகாரம் 1968ல கிடைச்சிருது. இப்ப சுயமரியாதை திருமணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்துல மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு திருமணம் தான். அதாவது செக்ஷன் 7 கேபிட்டல் A, அதாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்து மேரேஜ் 1995ல சில சமய சடங்குகள் இருக்கும். அந்த சடங்குகளற்று புரோகிதர் இல்லாம ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னா அது சுயமரியாதை திருமணம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இத அவங்க மாலை மட்டும் மாத்திக்கிட்டு உறுதிமொழி சொல்லி கூட திருமணமா பண்ணிக்கலாம், இல்ல மோதிரம் போட்டுக்கலாம், இல்ல ஆப்ஷனல் தான் தாலி கட்டுறது. இதெல்லாமே இது தமிழ்நாட்டுல மட்டும் நடவடிக்கையில இருக்கு. இதை எதிர்த்து 2015ஆம் ஆண்டு அஸ்வதாமா அப்படிங்கிறவர் அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு இது அந்த பீரியட்ல 1967ல பில் பாஸ் பண்ணாங்கல்ல, அந்த பீரியட்ல இருக்க பர்டிகுலர் கவர்மெண்ட்னால ஒரு தரப்பா கொண்டு வந்தப்பட்ட திருமணம் அப்படின்னு சொல்றாரு. இது அகைன்ஸ்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த சுயமரியாதை திருமணத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதனால சுயமரியாதை திருமணம் கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணல அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.